ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் அப்படின்றத தான் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளே பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம சேனல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போடுற வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா டின் டின் வருது. டின் சாரி ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்மளுக்கு ரீபத்துக்கு தேவை. நான் ஆல்ரெடி ஒன்று வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், பட் இருந்தாலும் நம்ம இன்னொரு எடுத்து வச்சுக்குவோம் சேஃப்டிக்கு. நம்ம போய்ட்டு நம்ம பேஸை லாக் பண்ணிக்குவோம். எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டைமண்டில். இப்போ வந்து நம்மளுக்கு இன்னும் 5 நிமிஷம் கழிச்சு என்ன வரப்போகுது. இந்த பெட்டு வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெட்டு அட்மின் மிஷினு. இந்த மிஷினை வந்து அப்பப்போ பாருங்கள், நல்ல பெட்டாக கிடைக்கும். இது இப்போதைக்கு நான் வந்து எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு தான் வரேன். நாளைக்கு வந்து இந்த ஃபெஸ்டிவல் லக்கி பிளாக் கிடைக்கும். அப்புறம் பிரெயின் ராட் ட்ரேடில் ஏதாவது இருக்கா ஃப்ரெண்ட்ஸ்? யார் ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் தெரியல. ஜாக்கா அப்படிலாமா ஒருத்தர் இருக்கான்? நான் பார்த்ததே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஜாக்குன்றவங்கன்னா நான் பார்க்கல. சரி பார்ப்போம்னு நினைக்கிறேன். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பொறுமையாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டின் கிடச்சிருக்கு. அந்த பெட்லாம் வந்து அவங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். மட்டேயோ, அப்புறம் ஆன்ஸ்டோன் வந்துட்டு, அப்புறம் ஒரு ஆக்டோபஸ்ஸு, அப்புறம் ஒரு டாக்கோ இது, அப்புறம் டின்னு, அப்புறம் வந்து லாஸ் லிட்டோஸ், அப்புறம் வந்து ட்ராக்டோ டைனோசாரோ அப்படின்னு என்னமோ ஒரு பேர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இது என்னன்னு தெரில. காருக்குள்ளே வந்து வாத்து இருக்குது. வாத்தா மயிலா என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் டின்னு, அப்புறம் டேங்கரு, அப்புறம் வந்து பிளாக் ஹோல் கோட்டு, அப்புறம் வந்து இது என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன விலங்குனே தெரில எனக்கு. அப்புறம் திரும்ப ஒரு பிளாக் ஹோல் கோட்டு, அப்புறம் லாஸ் ஓர்காலிட்டோஸ், அப்புறம் வந்து பாலேரினா பெப்பர் மினி ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ் இது. அப்புறம் லாஸ் டெர்லாலிட்டோஸ் தான் நினைக்கிறேன். அப்புறம் லவாக்கா சட்டோர்னிட்டா, அப்புறம் லாஸ் ட்ரலாலிட்டோஸ். அதுக்கப்புறம் மேலே வந்தேன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மெயின். அப்புறம் லவாக்கா சட்டோர்னிட்டா வந்து ரேடியோ ஆக்டிவில் கிடச்சிருக்கு. அப்புறம் லாஸ் ட்ரலாலிட்டோஸில் வந்து 3.2 மில்லியனு 2.5 மில்லியனு நல்ல பிட்டாக கிடச்சிருந்துச்சு. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பேஸில் இப்போதைக்கு இருக்கிற ஓபி பெட்டு அந்த 2 அப்புறம் இது என்ன இப்பெல்லாம் தேவையில்லை நம்மளுக்கு. இது வந்து ஃபிஷ்ஷிங் ராடு போடுறாங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஃபிஷ்ஷிங் ராடில் அந்த 1 மில்லியன் பெட்டு கிடச்சினா நல்லாயிருக்கும், பட் கிடைக்காது. அது வேறு ஏதாவது வருதான்றதை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் வந்து லக்கு எவ்வளோ லக்கு பார்ப்போம். லக்கு காமன் 2 லக்கு வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம அந்த ஃப்ரீ ஸ்பின்னை எடுத்து சுற்றி பார்ப்போம். அந்த ரேடியோ ஆக்டிவ் சீக்ரெட் லக்கி பிளாக்ஸ் மட்டும் கிடச்சிச்சுன்னா நம்மளுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் லக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு தான் பிறகு நம்ம சுற்றி பார்ப்போம். அப்புறம் இதெல்லாம் போயிட்டு இந்த 25 நாள் கம்ப்ளீட் பண்ணி இந்த 25ன்ற பிரெயின் ராட் வந்து எடுக்கணும். கரெக்டாக கிறிஸ்மஸ் அன்னைக்கு அந்த பிரெயின் ராட் தராங்க. அப்புறம் இது வந்து கிறிஸ்மஸ் சாண்டா ஃபியூஸு ஓப்பனிங் இன் 12 hours 12 மணி நேரத்தில் வந்து இது ஓப்பன் ஆயிரும். பட் நான் இன்றைக்கி எடுக்கிறது வந்து சனிக்கிழமை எடுக்கிறேன். அதனால் வந்து நீங்கள் அட்மின் பேஸ் வந்து உங்களுக்கு மறக்காமல் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்துடும். போன தாட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சித்திரவதைப்பட்டோம். இந்த தாட்டி வந்து கரெக்டாக ப்ரைவேட் சர்வரில் வந்துட்டோம். நம்ம ப்ரைவேட் சர்வர் தான் அது. நம்ம இதில் போயிட்டு நம்ம ஜாலியாக விளாட்லாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி நைட்டு நம்ம கூட சேர்ந்து விளையாடுறதுனாலும் விளையாடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் உங்கள் ஐடி வந்து கமெண்ட்டில் போட வேணாம், எனக்கு வந்து ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்துருங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் என் ஐடி ஜிசாரா கேங் 7. இதான் ஃப்ரெண்ட்ஸ் என் ஐடி. மறக்காமல் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்துக்கோங்க. அப்புறம் நைட் வந்து நம்ம எல்லா பேரும் சேர்ந்து விளையாடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மறக்காமல் ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்துருங்க. அதுவும் இல்லாமல் பக்கத்தில் வந்து இசட்ஜீடு போட்டால் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அப்செட் பண்ணுவேன். அப்படின்னா அப்செட் பண்ண மாட்டேன். பக்கத்தில் இசட்ஜின்னு போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபராக இருந்தால் தான் நிறையா பெட்ஸ் இதெல்லாம் கொடுப்பேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து வந்துருச்சு ரேடியோ ஆக்டிவ்லேருந்து வந்துருச்சு. நம்ம வச்சுட்டு நம்ம அந்த ஸ்பின்னை போட்டுருவோம். ஸ்பின் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
ஸ்பின்னை போட்டுவிட்டோம், காசை கொடுத்துட்டாங்க, காசை கொடுத்து ஏமாற்றிட்டாங்க. ஐயோ ஜஸ்ட்டு மிஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரேடியோ ஆக்டிவ் ஸ்பின்னுக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் ஞாபகம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சரியான கொஞ்சம் மிஸ் தான். பிரெயின் டாட் கார்டாக இருந்துட்டு 35K தான் கொடுக்குறான். நம்மளுக்கு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீனையாக பிடிப்போம். மீன் பிடிக்கிறக்கும் பேசு ஃபுல்லாக நேரம் சரியில்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு. நெக்ஸ்ட்டு எத்தனை நிமிஷத்தில் நெக்ஸ்ட்டு மாறுது? 15 நிமிஷமா? சரி, நான் வந்து அப்புறமேட்டு பார்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வேறு என்ன வருதுங்க? நம்ம வந்து இந்த லாஸ்ட் ஓர்காலிட்டோஸ்ன்றதை விற்றுருவோம். இதுலேயே நம்ம நல்லதாக கிடைக்கிதான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நல்லதாக கிடைக்கலாம் விற்றுருவோம். இப்போ நல்லா கிடச்சிச்சின்னா வச்சுட்டு வேறு ஏதாவது பெட்டை விற்றுருவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனை பிடிக்கும் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மீன் தூண்டில் வாங்கிக்குவோம். கோகோ ஃபண்ட் எலிஃபெண்ட்டோ வருது. கிட்டத்தட்ட எத்தனை ரீபேட் பண்ணியிருக்கோம்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோகோ ஃபண்ட் எலிஃபெண்ட்டோ இது அதுக்கு மேலே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெறும் 26Kல வருது. நம்ம எவ்வளோ ரீபேட் பண்ணியிருக்கோன்ற பார்த்துக்குவோம். 11 ரீபேட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். 12 ரீபேத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த அமௌண்ட்டு சேரல. அமௌண்ட்டு சேர்ந்த பிறகு நம்ம ரீபேட் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அதை போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். தூண்டியில் போட்டுட்டு நம்ம உட்காந்து இதை இழுக்க ஆரம்பிச்சிடுவோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பெட்டாக கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். 40 வடி இதெல்லாம் அதுக்கெல்லாம் ஏண்டு கொடுக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மொக்க பண்ணி விட்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். திரளாக கொடுக்குறாங்க. எப்படி பேஸ் ஃபுல்லாகலை இல்லை திரும்ப வித்தலையே கொடுக்குறீங்க. நான் எதை விற்று ஒன்று தானே ஃப்ரெண்ட்ஸ் விற்றேன். இருந்ததை கொடுக்குறாங்க, ஒன்றும் புரியலையே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், கிராப் பண்ணி அந்த ஃபியூஸ் மிஷினில் ஃபியூஸாக பிரெயின் டாட் ட்ரேடர்கிட்ட கொடுப்போம். அதில் இருக்குதானே? இருக்குது. ரெசிபி இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? மாற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த 280K இதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்துருச்சுன்னா நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரையும் நம்மகிட்ட ஜிராஃபா செலஸ்டேவா ஃப்ரெண்ட்ஸ், ஜிராஃபா செலஸ்டே வந்திருக்கான். நம்ம போயிட்டு வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மகிட்ட ஆஸ்ட்ரோநாட் இருக்கான். என்னன்னு தெரியல, ஆஸ்ட்ரோநாட்டு 200 இது 20K. என்ன ஃப்ரெண்ட்ஸ், போக மட்டமாக கிடைக்கிது எல்லாமே. அது நம்ம எடுக்க ட்ரை பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மகிட்ட அது இன்னும் வரல, வந்துடுச்சுன்னா அதை எடுத்துகிட்டு அது பேர் தெரில ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது எப்படி இருக்குன்றது தெரியும். நம்ம உட்காந்து நம்ம எடுத்துக்க நிற்போம். எப்படி ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இதை 2 இதையாக விட்டு வச்சுருந்தேன் ஃப்ரீயாக. எப்படி 2 வருது ஃப்ரெண்ட்ஸ்? சிக்மா பாய் இப்போ நாங்கள் கொடூரமாக சிக்மா பாய் வர்றேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜாம்பி டெரலாம் சூப்பரு, நல்லா கிடச்சிருக்கு. அப்படியே ரேடியோ ஆக்டிவில் கிடச்சின்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் கிடைக்கல. பேஸு ஃபுல்லு நம்ம ஜாம்பி திரளில் வச்சுட்டு வருதாது நம்ம மொத்தம் இருக்கிறத வந்து தூக்கி போட்டுரும். இந்த திரளலாம் இதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு தேவையே இல்லை. தூக்கி போட்டுன்னு மேலே ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயாவது செட் ஆகிருக்கும். அதை போய்ட்டு நம்ம எடுத்துன்னு வந்துடுவோம். பெருசாக மேலேயே இருக்கணுமா? இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கே இருக்குதுன்னு மட்டும் பார்த்துக்குவோம். எங்கே ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது? ஒரு வேளை மேலே இருக்குமா? மேலே இருக்கும் வாய்ப்பு இல்லை. இது வேறு ஏற முடியல ஃப்ரெண்ட்ஸ். அது எங்கே ஃப்ரெண்ட்ஸ் காணோம்? ஜாம்பி திரளான்னாங்க. இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், லக்கி பிளாக் போதும். மித்திக்கல் லக்கி பிளாக்கு நம்மளுக்கு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். மித்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே ஃப்ரெண்ட்ஸ் அது? ஓ மை காட், ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நினச்சேன் பக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது 500Kல வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துருக்கலாம். ஓ மை காட், சரியான மிஸ்ஸு ஃப்ரெண்ட்ஸ். சரி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு போகுது. இதுக்கே மனசு உடஞ்சி போயிருந்தா அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வேறு கேம் பிளேலாம் போட முடியாது. நம்ம போடாமல் போப்போம். கரெக்டாக தூண்டியில் போட்டோம். இப்போ அது வரும்னு நினைக்கிறேன். வந்து தெரிய மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னடா ஓடிண்டின்னு எத்தனை தண்டை கொடுக்குறீங்க? நான் நினைக்கும் போதெல்லாம் அதை கொடுக்க மாட்டேறேன் ஃப்ரெண்ட்ஸ். போடு ட்ரெல்லர் 325Kல போகுது. நம்ம போயிட்டு அதை வச்சுக்கிட்டு வேறு ஏதாவது ரேடியோ ஆக்டிவ், அதான் ஃப்ரெண்ட்ஸ். ரேடியோ ஆக்டிவில் நான் வச்சு நம்ம இந்த ஏதாவது விற்றுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். மட்டையை விற்றுருவோம். நம்ம போயிட்டு வேறு ஏதாவது ஓடிண்டின்னு ஒன்று வேணாம். நம்ம ஃபஸ்ட்டு எடுக்க ஆரம்பிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துக்கிட்டே இருப்போம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப ஒரு ரேடியோ ஆக்டிவில் நல்ல ஒரு வேல்யூ உள்ளதாக கொடுங்கடா. ரேடியோ ஆக்டிவில் ஃப்ரெண்ட்ஸ் சீக்ரெட்டு தரமானது பெட்டு நில்லுங்க காமிக்கிறேன். வேணாம் போடாத.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மள்ட்ட சூப்பரான ஒரு பெட்டு கிடச்சி எனக்கு. நம்ம என்ன பண்ணுவோம், கிராபு பண்ணிட்டு மேலே பண்ணிட்டு வச்சுருவோம். நல்ல பெட்டாக கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரு. நம்ம பாலரினா கீழே வச்சுட்டு இதை மேலே வச்சுக்குவோம். சீக்ரெட்டு 1 மில்லியன் கிட்டத்தட்ட. அதே இன்னும் கொஞ்சம் ரேடியோ ஆக்டிவில் கிடச்சிச்சுன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் கிடைக்கல. பேஸு ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ், என்ன ஃப்ரெண்ட்ஸ் பேஸு ஃபுல்லு வந்து எனக்கு நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தேவையில்ல அதெல்லாம் விற்றுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது தேவையில்ல. அப்புறம் அந்த இது ஓடிண்டி ஒன்று தேவையில்ல, ஒன்று எடுக்க நம்மகிட்ட போதும். இதுவும் தேவையில்ல. ஆஸ்ட்ரோனாய்ட் தேவை, இந்த பலரினா தேவை. பலரினா எதுக்கு தேவைன்னு தெரில, நம்ம சும்மா எடுத்து வச்சுக்குவோம். இப்போ நம்ம போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு வேறு ஏதாவது அப்படி ரேடியோ ஆக்டிவில் கொடுங்கடா ஃப்ரெண்ட்ஸ். ரேடியோ ஆக்டிவில் கொடுக்க மாட்டேறாங்க. அப்படி ஏன்டா அதை திரும்ப திரள கொடுக்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். ரேடியோ ஆக்டிவில் கொடுக்க மாட்டேறாங்க ஃப்ரெண்ட்ஸ், வெளியேற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் இதுக்கெல்லாம் கொடுக்குறீங்க. அது கம்மியாகிற மாதிரி நினச்சேன். சரி லொத்த பெட்டு தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சேன். இதே மாதிரி கொடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் நல்லா வருது, நல்ல பெட்டா. கிராண்ட் செல்லோ ஸ்பிரிட் எல்லோன்னு ஒரு பெட்டு ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு இதில் தேவையில்ல, அதெல்லாம் விற்றுரும் ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு. கிராண்ட் செல்லோ ஸ்பிரிட் எல்லோ இருக்கட்டும், இப்போதைக்கு இருக்கட்டும். நம்ம போயிட்டு மீனை பிடிக்க ஆரம்பிச்சிடும். திரும்ப மீனை போட்டு டக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போயிட்டு நம்ம மீனை பிடிக்க ஆரம்பிச்சிட்டோம். டக்குன்னு மீனை பிடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது ரேடியோ ஆக்டிவில் வரும்னு பார்த்தா ஒன்று மேலே மாதிரி நான் கிடச்சிருக்கு ஒன்று. போட்டுருவோம், திரும்ப மீனை போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ரேடியோ ஆக்டிவில் கிடைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ன பண்ணுவோம், அது ஃபுல்லாக இருக்கும்போது போடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ணுங்கள். இது வேறு ஃப்ரெண்ட்ஸ், பெரிய தீன்னு கொஞ்சம் டக்குன்னு தான் ஃபுல்லாக என்ன ஃப்ரெண்ட்ஸ். அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ லேட் ஆகிக்குன்னு. அவ்வளோதான். இப்போ நம்ம போயிட்டு எல்லாத்தையும் ஃபுல் பண்ணிட்டு கிட்டத்தட்ட நம்ம வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், ஓ மை காடு ஃப்ரெண்ட்ஸ், என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்து. ஓ மை காட், ஓஎம்ஜி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 1 மில்லியன் இருக்கிற பெட்டு கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நேரம் நம்மளுக்கு நல்லா இருக்குது. நம்ம என்ன பண்ணுவோம், லவாக்காவை கீழே அமுச்சு விட்ருவோமா? இல்லை, நம்ம பிளாக் ஹோல் கோட் வந்து ஒன்று டெலீட் பண்ணிடுவோம். சேல் பண்ணிடுவோம். ஓரங்குத்தினி அசசினி போச்சு. நம்மளுக்கு இப்போ வந்து தேவையில்லை. இருக்கட்டுமா டெலீட் பண்ணட்டுமா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மைண்ட் செட்டுக்கு வர மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எதாவது பெட்டு எழுதான்னு பார்ப்போம். வரல ஃப்ரெண்ட்ஸ். எதாவது ஃப்ரெண்ட்ஸ் அந்த நண்டு மண்டியில் டெலீட் பண்ணிடுவோம். நம்மளுக்கு தேவையில்ல. நம்மளுக்கு வந்து போக நல்ல பெட்டாக கிடைக்கிது ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இன்னொரு பெட்டு ரேடியோ ஆக்டிவில் கொடுங்கடா, சூப்பராக இருக்கும்டா. இப்படி ஒன்று மட்டும் கொடுங்கடா ப்ளீஸ்டா ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்க மாட்டேன் போலியே. பரவாயில்ல, இதுவே நல்லா தான் கொடுத்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஃப்ரெண்ட்ஸ், பேஸ் தான் ஃபுல்லு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். புரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து கொஞ்சம் லேட்டாக போடுறதுனால அந்த பெட்டு வந்து உள்ளே போக மாட்டேதில்ல. அதனால் வந்து இன்னொருக்கா போட முடியுது. போட்டோம்னா ரெண்டாவது போடுற பெட்டு வந்து நம்மளுக்கு கிடைக்காது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ போயிட்டு நம்ம வந்து இதை திரும்ப எடுக்க ஆரம்பிச்சிடுவோம். இதை எடுத்துகிட்டு நம்ம இந்த கேம் பிளே வந்து முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு நல்லதா கொலனாவே கொடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து இந்த கேம் பிளே வந்து முடிச்சுக்குவோம். இந்த கேம் பிளேயில் வந்து ஒர்த்தான ஒரு பெட்டுன்னா இந்த பெட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கு. 1 மில்லியன் பெட்டு செகண்டுக்கு இந்த பெட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஆட்டோ பஸ்ஸு. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.